வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கி நாம் பார்க்குறது 10th கிளாஸ் மேக்ஸ் எக்ஸைஸ் 3.1 ஃபிஃப்த் சம். 5, 10 மற்றும் 20 ரூபாய் நோட்டுகளின் மொத்த மதிப்பு 105 மற்றும் மொத்த நோட்டுகளின் எண்ணிக்கை 12. முதல் 2 வகை நோட்டுகளின் எண்ணிக்கை இடமாற்றம் செய்தால் முந்தைய மதிப்பை விட ரூபாய் 20 அதிகரிக்கிறது எனில் எத்தனை 5, 10 மற்றும் 20 ரூபாய் நோட்டுகள் உள்ளன? கொஸ்டினை பார்த்தீங்களாம்மா, 5 ரூபாய் 5 ரூபாய் நோட்டுகள் 5 ரூபாய் நோட்டுகள் எத்தனை? அடுத்து 10 ரூபாய் நோட்டுகள் எத்தனை? 20 ரூபாய் நோட்டுகள் எத்தனைன்னு சொல்லி கேட்டிருக்கான். ஓகேவா? இப்போ இப்போ ஃபஸ்ட்டு 5 ரூபாய் நோட்டுகள் எத்தனை, 10 ரூபாய் நோட்டுகள் எத்தனை, 20 ரூபாய் நோட்டுகள் எத்தனை? இப்போ இதை நம்ம 5 ரூபாய் நோட்டுன்னு எடுத்துக்கிடும். ஓகேவா? இதை எவ்வளவு? ஒரு 10 ரூபாய் நோட்டுன்னு எடுத்துக்கிடும். இதை எவ்வளோ? இது 20 ரூபாய் நோட்டு. இப்போ என்கிட்ட இமேஜஸ் இல்லை. இது 5 ரூபாய் நோட்டு, இது 10 ரூபாய் நோட்டு, இது 20 ரூபாய் நோட்டுன்னு சொல்லி என்கிட்ட இமேஜஸ் இல்லை. அதனால் இது 5 ரூபான்னு எடுத்துக்கிடும். இது 10 ரூபாய், இது 20 ரூபாய். ஓகேம்மா? இப்போ 5 ரூபாய் நோட்டுகள் எத்தனை? இப்போ 5 இது எக்ஸ். 5 ரூபாய் நோட்டை எக்ஸ். ஒய் 10 ரூபாய் நோட்டு. இசட் என்னது? 20 ரூபாய் நோட்டு. இப்போ ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் கண்டுபிடிப்போம். 5, 10 மற்றும் 20 ரூபாய் நோட்டுகளின் மொத்த மதிப்பு பார்த்தீங்களாம்மா? 5 ரூபாய் நோட்டோட மொத்த மதிப்பு, 5, 10, 20 ரூபாய் நோட்டுகளின் மொத்த மதிப்பு. இப்போ மொத்த மதிப்புன்னு சொன்னதுனால இது ஈக்குவேஷன் எப்படின்னா 5 × x 5x இப்படி எழுதணும். 10 × y 10y 20 × z ஈக்குவல் டு, அதாவது பார்த்தீங்களாம்மா, 5, 10 மற்றும் 20 ரூபாய் நோட்டுகளின் மொத்த மதிப்பு 105 ரூபா. அப்போ 5 ரூபாய் நோட்டில் எத்தனை இருக்குது? 2 கூட. 5 இதில் 2ஆக கூட இருக்கலாம். 10 ரூபாய் நோட்டு 3ஆக கூட இருக்கலாம். 20 நோட்டு 4ஆக கூட இருக்கலாம். ஒரு அனுமானத்தின் வழியே நம்ம சொல்கிறோம். இது மொத்த மதிப்புங்கச்சோம்னா 5 ரூபாய் நோட்டை எக்ஸால் பெருக்கணும், 10 ரூபாய் நோட்டை ஒய்யால் பெருக்கிறோம். இப்போ 5 ரூபாய் நோட்டு ஒரு 7 இருக்கலாம், 10 ரூபாய் நோட்டு ஒரு 3 இருக்கலாம், 20 ரூபாய் நோட்டு ஒரு 4. இவ்வளோனுடைய மொத்த மதிப்பு 105. இனிமேல் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸ் ஒய் இசட்டை கண்டுபிடிக்க போகிறோம். இது ஈக்குவேஷன் நம்பர் 1. ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டு மொத்த நோட்டுகளின் எண்ணிக்கை பார்த்தீங்களாம்மா? மொத்த நோட்டுகளின் எண்ணிக்கை எவ்வளவு? 12. மொத்த நோட்டுகளின் எண்ணிக்கைன்னா என்னது? மொத்த நோட்டுகளின் எண்ணிக்கைனா என்னெல்லாம் சொல்லுவான்? மொத்த நோட்டு என்னது? 5 ரூபா நோட்டு, 10 ரூபா நோட்டு, 20 ரூபா நோட்டுகளின் மொத்த எண்ணிக்கை எவ்வளவு? 12. இது செகண்ட் ஈக்குவேஷன். பார்த்தீங்களாம்மா? மொத்த நோட்டுகளின் எண்ணிக்கை 12. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 12. முதல் 2 வகை நோட்டுகளின் எண்ணிக்கை இடமாற்றம் செய்தால், பார்த்தீங்களா? முதல் 2 வகை நோட்டுகளின் எண்ணிக்கை இடமாற்றம் செய்தால் அப்படின்னா எப்படி வரும்? 2 நோட்டை எண்ணிக்கை இடமாற்றம் செய்யுமா? இங்கே 10 ரூபா நோட்டை வச்சுக்கிடுவோம், இங்கே 5 ரூபா நோட்டை, இங்கே 20 ரூபா நோட்டை நோட்டுக்களை எண்ணிக்கை இடமாற்றம் செய்தால் அப்போ இது எப்படி வரும்? இது எக்ஸ் ஒய் இசட் ரூபாய் நோட்டுக்களை தான் இடமாற்றம் செஞ்சுருக்கோம். 10 ரூபாயை கொண்டு இங்கே வச்சுருக்கோம், 5 ரூபாயை கொண்டு இங்கே வச்சுருக்கோம். ஓகேவாம்மா? பார்த்தீங்களா? நோட்டை மாற்றியாச்சா? இங்கே 10 ரூபா இங்கே வச்சுருக்கோம். அப்போ இது என்னது? 10x ப்ளஸ் 5y ப்ளஸ் 20z. 10 × x 5 × y 20 × z ஈக்குவல் டு என்ன சொல்கிறோம்? இடமாற்றம் செய்தால் முந்தைய மதிப்பை விட 20 ரூபாய் அதிகரிக்கிறது. முந்தைய மதிப்பு எவ்வளவு? 105. 105லேருந்து ஒரு 20 ரூபாய் அதிகரிக்கிறது. அப்போ என்னது? 10x ப்ளஸ் 5y
ப்ளஸ் 20z எவ்வளவு 125. இது தேர்டு ஈக்குவேஷன்ஸ். ஓகேவாம்மா? இப்போ நம்ம வந்து என்ன செய்யணும், 3 ஈக்குவேஷன்ஸ் 1 by 1 எழுதுவோமா? 5x plus 10y plus 20z equal to 105. This is 1. X plus y plus z equal to 12. This is 2. 10x plus 5y plus 20z equal to 125. This is equation number 3. இப்போ நம்ம என்ன செய்வோம், இங்கே 5x இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது. அப்போது நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் 5ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நம்ம எழுதுவோம் 5x 10y ப்ளஸ் 20z equal to 105. செகண்ட் ஈக்குவேஷனை 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 5x ப்ளஸ் 5y ப்ளஸ் 5z equal to 60. ஓகேவாம்மா? இப்போது எல்லாத்தையும் கழிப்போம். இதெல்லாம் சிம்பிள், எல்லாத்தையும் மாற்றி போட்டோம். அப்போ ப்ளஸ் 5x மைனஸ் எக்ஸ் கேன்சல் ஆகிரும். 10y மைனஸ் 5y அப்போ 5y. இது வந்து எவ்வளோ வரும், ப்ளஸ் 15z. இங்கே எவ்வளவு, இது ஒரு 5 4. ஓகேம்மா? 45. இப்போது திஸ் இஸ் ஃபோர்த் ஈக்குவேஷன். ஓகேம்மா? தென் நெக்ஸ்ட்டு இப்போ வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனை வந்து என்ன செய்யணும், இங்கே வந்து 10x இருக்குது, இங்கே 5x. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுமா, 10x 2ஆல் 10x ப்ளஸ் 20y 10x ப்ளஸ் 25 ப்ளஸ் 40z ஈக்குவல் டு 10x ப்ளஸ் 25 ப்ளஸ் 40z ஈக்குவல் டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 105 to 10 210. ஓகேம்மா? தேர்ட் ஈக்குவேஷன் பார்ப்போம். தேர்ட் ஈக்குவேஷன் அப்படி எழுதுங்க, 10x ப்ளஸ் 5y ப்ளஸ் 20z ஈக்குவல் டு 125. இப்போ இது ரெண்டு சிம்பிள், எல்லாத்தையும் மாற்றி போடுங்க. ப்ளஸ்ஸுங்கிறது மைனஸ் ஆகும், ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ். இந்த எக்ஸ்எக்ஸ் எல்லாம் 0. இங்கே பாருங்கள் 15y தானம்மா, 15y தான். 20y மைனஸ் 5 15y ப்ளஸ் 20z. இப்போ இதில் வந்து 5 இங்கே 5 இங்கே 0 இங்கே 8 வரும். அப்படி தானே? ஓகே. திஸ் இஸ் ஃபிஃப்த் ஒன். இப்போ ஃபோர்த் ஈக்குவேஷன் என்ன வந்திருக்கு, 5y. ஃபோர்த் ஈக்குவேஷன் வந்து என்ன வந்திருக்கு, 5y ப்ளஸ் 15z ஈக்குவல் டு 5y ப்ளஸ் 15z ஈக்குவல் டு 45. திஸ் இஸ் ஃபோர்த்து. 15y ப்ளஸ் 20z 15y plus 20z equal to 85. This is fifth. இப்போ y வந்து நம்ம கேன்சல் பண்ணணும். அப்போ ஃபோர்த் ஈக்குவேஷனை 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம். 15y ப்ளஸ் 45z ப்ளஸ் 135. ஓகேவா? இங்கே பாருங்கள் 15y ப்ளஸ் 20z ஈக்குவல் டு 85. இது வந்து மைனஸ், இது மைனஸ், இது மைனஸ், இது 0 ஆயிரும். இங்கே வந்து 25z அப்போ 0. ஓகேவா? இங்கே வந்து 50. ஸோ z ஈக்குவல் டு, so 25 z equal to 50. So z equal to 50 by 25, that is equal to 2. z equal to 2. ஓகேம்மா? இது வந்து ஃபோர்த் ஈக்குவேஷனில் போடுமா. புட் z equal to 2 in fourth. என்னது 5y plus 15z
5y plus 50z equal to 45. Z வந்து 2 என்னது 5y plus 15z 2 z இருக்க இடத்துல 2 போட்டு that is equal to 45. So that is equal to 5y plus 30 plus 45. 5y equal to 45 minus 30. 5y equal to 15. So y equal to 15 by 5, that is equal to 3. ஸோ நம்மகிட்ட வந்து z equal to 2, y equal to 3. அப்போ நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிப்போமா? புட் z equal to 2, y equal to 3 in equation 2. So x plus y plus z equal to 12. x y என்னது 3, z வந்து 2, so that is 12. So x equal x plus 5 equal to 12. So that is equal to x equal to 12 minus 5. So x equal to 7. நமக்கு என்னெல்லாம் கிடச்சிருக்கு? x வந்து 7, y வந்து 3, z வந்து 2. ஸோ ரூபாய் 5 ரூபாய் நோட்டு எத்தனை? 7. ரூபாய் 10 ரூபா நோட்டு 3. ரூபாய் 20 ரூபா நோட்டு என்னது 2. கொஸ்டின் அப்படி தானே கேட்டிருக்கோம். எத்தனை 5 10 நம்ம சொல்லியிருக்கோம்ல. எக்ஸ் வந்து 5 ரூபாய் நோட்டு, ஒய் வந்து 10 ரூபா நோட்டு, இசட் வந்து 20 ரூபா நோட்டு. ஸோ 5 ரூபா நோட்டு 7, 10 ரூபா நோட்டு 3, 20 ரூபா நோட்டு 2. ஓகேவாம்மா? நீங்கள் என்ன சொன்ன ப்ராப்ளத்தை நீங்கள் 1 டைம் 2 டைம் ஓட விட்டு படிக்கணும். ஓகேம்மா? வீடியோ நீங்கள் என்ன செய்யணும், ஒரு நோட்டை எடுத்துக்கணும், ப்ராப்ளத்தை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதணும். ஓகேவாம்மா? உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் நல்லா புரிஞ்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேம்மா? கமெண்ட் செக்ஷனில் ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கம்மா, நான் எல்லா ப்ராப்ளத்தையும் உங்களுக்கு அப்லோடு பண்ணி விடுறேன். ஓகேவாம்மா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.